வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நாம வந்திருக்க இடம் பூந்தமல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய குயின்ஸ்லாண்ட் அம்யூஸ்மெண்ட் தீம் பார்க். மற்ற தீம் பார்க்கோட இந்த தீம் பார்க்ல டிக்கெட் ரேட் ரொம்பவே கம்மியா இருக்கு. அடல்ட்டுக்கு 750யும் சில்ட்ரனுக்கு வந்து 650யும் சார்ஜ் பண்றாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா 100 ரூபாய் ஆஃபர் பண்றாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு குரூப்பா வரும்போது நல்லாவே ஆஃபர் பண்றாங்க. 2003ல் 70 ஏக்கர் பரப்பளவுல இந்த குயின்ஸ்லாண்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணப்போ 50 ரைட்ஸ் இருந்திருக்கு. இப்போ வந்து ரைடு எல்லாம் கம்மியாக தான் இருக்கு. அது என்னென்ன ரைடுன்னு நம்ம உள்ள போய் பார்க்கலாம். டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் இருக்கு. மண்டே ஹாலிடே. உள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ரைடு ஃப்ரீ ஃபால். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஃபாலில் நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்தோம்னா குட்டீஸ்க்கான ரைட் நிறையவே இருக்குது. நாங்களும் அப்படியே ஒவ்வொரு ரைடாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செம்ம த்ரில்லிங்காகவும் செம்ம ஹாப்பியாகவும் செம்ம ஜாலியாகவும் இருந்தது. நாங்கள் வீக் டேஸில் தான் போயிருந்தோம். கூட்டம் ஓரளவுக்கு நல்லாவே வந்துருந்துச்சு. ஒவ்வொரு ரைடுமே போகிறதுக்கு வந்து க்யூவில் நின்று தான் போகணும். க்யூவில் நின்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எந்த ரைடையுமே மிஸ் பண்ணாமல் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ரைடையுமே நாங்கள் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். ரோலர் கோஸ்டர், சென்ட்ராக்ஸ் இதெல்லாம் வந்து எங்களால் வீடியோ போட முடியல. நாங்கள் வந்து 2025 ஏப்ரல் மந்த் லாஸ்ட்டில் போயிருந்தோம். அப்போ வந்து மெயின்டெனன்ஸ்க்காக டாய் ட்ரெயினும் ஹிமாலயா வாட்டர் ரைடும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னாங்க. இந்த வெயிலில் வந்து குழந்தைங்கள நம்ம எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு போகலாம். அவங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே ப்ளஸ் என்னென்னா ஃபுல்லாக மரங்கள் இருக்கிறதுனால நம்ம உள்ளே எவ்வளோ தூரம் நடந்தாலும் வெயிலே தெரிய மாட்டேங்குது. அதுவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ரைடும் க்யூவில் நின்று நம்ம என்ஜாய் பண்ணி முடிக்கிறதுக்கு லன்ச் டைம் ஆகிடும். நம்ம லஞ்சை முடித்தோம்னா அப்படியே 1:30 மணிக்கு ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணிடுறாங்க.
மற்ற தீம் பார்க்கில் வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே வந்து நம்ம வெளியிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம். இங்கேயுமே கேண்டீன் இருக்குது, சாப்பாடு வாங்கிக்கலாம். ஆனால் எல்லாமே ரேட் பார்த்திங்கன்னா டபுளாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறது பெஸ்ட்டாக இருக்குன்னு தோணுது. லஞ்சை முடிச்சுட்டு ஷார்ப்பாக 1:30க்குலாம் ஸ்விம்மிங் பூல் பக்கமாக ரீச் ஆகிடுங்க. ஸ்விம்மிங் பூலில் ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ் அண்ட் கிட்ஸ் தனியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து குளிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ண முடியுது. இது அங்கே வச்சு இந்த கேண்டீனோட ப்ரைஸ் லிஸ்ட். உள்ளே அப்படியே போட் ரைடும் போயிட்டு அங்கே உள்ளவே வந்து கேம் சென்டர் இருக்குது. நமக்கு பிடிச்ச கேம் நம்ம அதில் விளையாடிக்கலாம். அப்படியே பேட்டரி காரில் ஒரு ரைடு அப்படியே ஜாலியாக போயிட்டு வந்தாச்சு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மதியானம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஒரு ஆட்டம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நயகரா ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. நயகரா ஃபால்ஸ் வேறு லெவலாக தரமாக இருந்தது. நம்ம இது வரைக்கும் எல்லா ரைடையும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அங்கே வந்து ஃபுல்லாகவே மரம் இருக்கிறதுனால எந்த வெயிலும் தெரியல, இருந்தாலும் ஒரு அனல் இருந்தது. அதெல்லாம் எங்கே போச்சுன்ற மாதிரி அந்த நயகரா ஃபால்ஸில் தலையை எடுத்துகிட்டு வந்து வச்ச பிறகு அந்த தண்ணி தலையில் விழும்போது வாவ், செம்ம வேறு லெவலாக இருக்குது. ரியலாக நம்ம வந்து ஃபால்ஸில் குளிக்கும் போது எவ்வளோ சில்லுன்னு தண்ணி வந்து நம்ம மேலே விழுமோ அந்த மாதிரியே இருந்தது. பார்க்க வந்து அவ்வளோ ஒரிஜினலாக இருந்தது. நம்ம கொடுத்த காசுக்கு வர்த்துன்னு சொல்லலாம்னா இந்த நயகரா ஃபால்ஸில் நம்ம குளிக்கிறத சொல்லலாம். ஃபால்ஸை விட்டு கீழே இறங்கி வர மனசே வரலங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃபால்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம். பீச்சும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. பீச்லேயுமே வந்து நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போவே வந்து ஒரு 4:30 ஆயிடுச்சு. எங்களோட சம்மர் வெக்கேஷனை நாங்கள் வந்து இந்த வருஷம் குயின்ஸ்லாண்டில் நல்லாவே என்ஜாய் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சம்மருக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.